ஹரே கிருஷ்ணா. வாழ்க்கையில் சில நேரம் நாம் தவறுகளை தெரியாமல் பண்ணுறோம், சில நேரம் தெரிஞ்சு பண்ணுறோம், சில நேரம் விருப்பத்தோடு பண்ணுறோம், சில நேரத்தில் கட்டாயத்தின் பேரில் பண்ணுறோம். பட் எப்படி இருந்தாலும் அதுக்கான ஒரு தீர்வை சந்திக்க வேண்டியது நாம் தான். சில நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேசலாம், ஒரு செயலை செய்யலாம். அது நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இல்லை யாரோ ஒருத்தருடைய கட்டாயத்தினால கூட நம்ம அப்படி பேசியிருக்கலாம், ஒரு செயலை செஞ்சுருக்கலாம். பட் அவங்க யாரும் என்னாக மாட்டாங்க, நேரடியாக அவ்வளோ பெரிய ஒரு தண்டனைக்கு ஆளாக மாட்டாங்க. அவங்க பேச்சை கேட்டு நம்ம பண்ணதுனால நமக்கு தான் என்னாகும், அதோடைய பலன் சேரும். அதனால் கொஞ்சம் நாம் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். நமக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், சில நேரம் ஒரு பக்தருக்கு எதிராக இதை பண்ணு, அது பண்ணு, அதை பேசு, இதை பேசு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம். நம்மளும் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு கீழே இருக்கிறோம், நமக்கு அவங்களுடைய தயவு தேவை, அவங்களுடைய ஒரு விருப்பத்தை நம்ம நிறைவேற்றினா தான் நாம் கண்டினியூவாக இருக்க முடியும். இப்படிலாம் நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம அந்த செயலை செஞ்சுருவோம். ஆனால் அதுக்கடுத்து அதோடைய விளைவை அனுபவிக்க போகிறது யாருன்னா, நேரடியாக அந்த செயலில் ஈடுபட்ட அந்த பக்தர் தான். அவரை தூண்டி விட்டவங்களுக்கு கூட அந்த ஒரு பலன் அந்தளவுக்கு வராது. அதனால் நம்ம ஒரு பக்தருக்கு செய்யக்கூடிய அபராதத்தில் ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதோடைய விளைவை அனுபவிக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டியது தான். ஸோ அதோடைய சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் இந்த கீதா மகாத்மியத்தில் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது அத்தியாயத்தை பார்த்தோம். இப்போது 4வது அத்தியாயத்துக்குரிய மகாத்மியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். விஷ்ணு லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாரு 4வது அத்தியாயத்தோடைய மகாத்மியத்தை. முன்னாடி ஒரு காலத்தில் வாரணாசி இல்லை காசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே கங்கை நதி ஓடுறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த கங்கை நதி ஓடுற அந்த கரை பக்கத்துலேயே காசி விஸ்வநாதருடைய கோவில் அமைந்திருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் அங்கே பிந்து மாதவர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருக்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ அங்கே பரதா அப்படின்னு ஒரு ரிஷி, மேக்சிமம் அது ஜடபரதராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் அந்த இடத்துல வசிச்சுட்டு வர்றார். அங்கே அவர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தினமும் அவர் பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை அவர் பாராயணம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் வச்சுருக்கிறார். அப்படி அவர் தன்னுடைய தினசரி ஒரு சாதனாவாக அதை பண்ணிக்கிட்டு பல இடங்களுக்கு அவர் பிரயாணம் பண்ணுறதும் உண்டு. அப்படி அவர் பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு தபோதன் அப்படிங்கிற ஒரு புனித தீர்த்த ஸ்தலத்தையும் தரிசிக்கணும்னு அவருக்கு ஒரு விருப்பம். ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே பகவான் கிருஷ்ணருடைய ஒரு கோவில் இருக்குது. அதனால் பகவான் கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காசியிலேருந்து புறப்பட்டு இந்த தபோதன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறார். அங்கே போய் அங்கே கிருஷ்ணருடைய அற்புதமான அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து அவர் கிளம்பணும்னு நினைக்கிறார். அப்படி அந்த டவுனை விட்டு கிளம்பி போகக்கூடிய அந்த சமயத்தில் அந்த டவுனுக்குள்ளே ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 வில்வ மரம் இருக்குது. அந்த வில்வ மரத்தினுடைய வேர்கள் அது பூமியை விட்டு மேலே கொஞ்சம் பெருசாக அது தெரிகிற விதத்தில் இருக்குது. நம்ம கவனிச்சிருந்துருக்கலாம், சில சமயங்களில் கிராமங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய மரத்தை சுற்றி ஒரு திண்டு கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம பார்த்துருக்கலாம், அங்கே அதுக்கு மேலே வேர் வெளியில் தெரிகிற மாதிரி கூட சில நேரத்தில் இருந்திருக்கும். எனியா ஸோ இங்கே இந்த பரதர் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தின் அடியில் கொஞ்சம் நேரம் படுத்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் படுத்து ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறாரு.
அந்த மரத்தினுடைய வேர் அப்படி வெளியில் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கத்தில் அந்த வெளியில் தெரிக்கக்கூடிய அந்த வேரை தன்னுடைய தலைக்கு ஒரு தலகாணியை அவர் வந்து பயன்படுத்திக்கிறாரு. தன்னுடைய திருவடியை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இன்னொரு மரத்தினுடைய வேர்பகுதி வெளியில் தெரியுதே அதை வந்து அந்த வேர்பகுதி மேலே காலை நீட்டி அவர் வந்து படுத்துக்கிறார். ஸோ இந்த விதத்தில் அவர் வந்து அங்கே ஓய்வெடுத்தார். ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா அங்கேயும் வந்து அவர் என்ன பண்ணார், பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை அவர் வந்து அங்கே பாராயணம் செய்தார். அதுக்கப்புறமா அங்கேருந்து அவர் கிளம்பி என்ன பண்ணிட்டார், அவர் திரும்ப காசிக்கு வந்துட்டார். இவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா சில நாட்கள்லேயே வந்து என்னாச்சு, அந்த மரம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போக ஆரம்பிச்சது. அதோடைய இலைகள் எல்லாம் வந்து உதிர்ந்தது. அப்படியே அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போய் ஒரு 6 நாட்களுக்குள்ளேயே வந்து என்னாச்சு, அந்த மரமே வந்து செத்து போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த மரத்தில் இருந்த 2 ஜீவாத்மாக்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த மரத்திலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல பக்தருடைய குடும்பத்தில் 2 பேருமே வந்து பெண் குழந்தைங்களாக வந்து பிறந்தாங்க. பிறந்து சிறு பருவத்தில் இருந்தே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பகவானுக்கு பக்தி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜடபரதர் அதாவது பரதர் அந்த மரத்தின் அடியில் வந்து அவர் தங்கியிருந்து அங்கே அந்த 4வது அத்தியாயத்தையும் அவர் வந்து பாராயணம் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த பிறவிலையும் அவங்களால வந்து ஞாபகம் வச்சுருக்க முடிஞ்சது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, தினமும் அவங்க வந்து இந்த 4வது அத்தியாயத்தை அவங்க வந்து பாராயணமும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வந்து காசிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது குடும்பத்தோடு. அப்படி அவங்க காசிக்கு போன சமயத்தில் அவங்களுக்கு பரதரை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. அப்போது பரதரை பார்த்த உடனே அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் அந்த ஒரு சந்திப்பு ஏற்பட்டதை அவங்க வந்து நினச்சி பார்த்து அவங்க பரதர் காலில் விழுந்து வணங்கி அவருக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய கருணையினால தான் இந்த பிரிவில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு பக்தருடைய குடும்பத்தில் நாங்கள் வந்து பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய கிருதஜ்ஞத்தை பரதருக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியல, யார் நீங்கள், எனக்கு ஏன் வந்து நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, உங்களை நான் எப்போ பார்த்தேன், உங்களுக்கு நான் என்ன நன்றி சொன்னேன், எதுவுமே எனக்கு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் ஒரு மரத்துடைய தேகத்தில் இருந்திருக்கீங்க, அதிலிருந்து எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு தேகத்தை அடைஞ்சிங்க, எனக்கு எதுவுமே புரியலையே. எனக்கு நீங்கள் வந்து எதனால் மரத்தோடைய தேகத்தை நீங்கள் அடைஞ்சிங்க அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பரதர் கேட்குறார். ஸோ அப்போ அந்த பெண்கள் தங்களுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. இந்த மரம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே வந்து இந்திரலோகத்தில் அப்சரஸா வந்து இருந்தாங்க. இங்கே கோதாவரி நதிக்கரையில் வந்து ஒரு ரிஷி அங்கே வந்து பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி செய்து கடுமையான தபசியங்களை செய்து அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றார். அவருக்கு பேர் வந்து சச்சத்தபா அப்படின்னு பேர். ஸோ இந்த ரிஷி அங்கே குளிர்காலத்தில் தண்ணிக்கு நடுவில் நின்று வந்து தபஸ் பண்ணுவார். வெயில் காலத்தில் தன்னை சுற்றி அக்னியை மூட்டி அதுக்கு நடுவில் உட்காந்து அவர் வந்து தபஸ் பண்ணுவார். இந்த மாதிரி கடுமையான வந்து ஒரு தபசியத்தை செய்து பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தை வந்து அவர் பெற்றார். கிருஷ்ணருடைய தரிசனமே அவருக்கு வந்து கிடச்சது. ஸோ அதனால் பிரம்மாவுக்கே அவர் மேலே வந்து ஒரு மரியாதை, இப்படி வந்து ஒரு சிறந்த பக்தராக இருக்கிறாரு, அவருக்கு வந்து என்னுடைய மாஸ்டர் பகவான் கிருஷ்ணர் அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்கிறாரே, அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பக்தராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பிரம்மா கூட வந்து என்ன பண்ணுவாராம், அப்பப்போ வந்து இவர் கூட உட்காந்து பேசுவாராம். சில பக்தி சம்பந்தமான விஷயங்களை வந்து அவங்க பேசிக்குவாங்க. சில அறிவுரைகள் வந்து கேட்பாராம் பிரம்மா இவர்கிட்ட. அந்த அளவுக்கு இந்த சச்சத்தப்பா வந்து ஒரு உன்னதமான ஒரு நிலைமையில் இருக்கிறாரு, உத்தமமான ஒரு பக்தராக இருந்துக்கிட்டு இருக்கிறார். இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்திரனுக்கு அது வந்து பிடிக்கல. என்ன இந்த அளவுக்கு வந்து கடுமையான ஒரு தபசியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நம்ம பிரம்மா கூட அவர் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு, ஏதாவது வந்துட்டு நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு வந்து ஒரு பயம். பொதுவாகவே இந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு பயம் இருக்கிறது வந்து நம்ம இன்றைக்கும் நம்மளால் வந்து அனுபவத்தில் பார்க்க முடியுது. அது பௌதிகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி. ஆன்மீகத்தில் பகவானுக்கு சேவை செய்கிறோங்கிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய
தலைவர்களுக்கு கூட தங்களுடைய பதவிக்கு மேலே வந்து ஒரு பயம் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. யாராவது ஒருத்தர் வந்து நல்லா ஒரு சேவை பண்ணுறாரு, ஒரு திறமையாக பல காரியங்களை வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது வந்து பிடிக்கிறதில்ல. அவங்க எப்படியாவது அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்க முயற்சிக்கிறத இப்போயும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வந்து தலைவர்களாக இருக்கிற எல்லாருமே வந்து பகவானுக்கு மேலே வந்து பூர்ண நம்பிக்கை வைக்கிறத விட அவங்களுடைய பதவிக்கு மேலே தான் வந்து பூர்ண நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால அந்த பதவி தான் நம்மளை காப்பாற்றுதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பதவியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக யாருக்கு என்ன துரோகம் வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. யாரையும் எப்படி வேணாலும் வந்து அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்கோ அவங்கள வந்து என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம்தான் இது. என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி இந்திரனுக்கு வந்து இப்போது தன்னுடைய பதவி போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால என்ன பண்ணால், இந்த 2 அப்சரஸ் பெண்களை வந்து கூப்பிட்டு நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணணும், எப்படின்னாலும் அவரை வந்து உங்களுடைய வலையில் விழ வச்சு நீங்கள் அவருடைய தபத்தை வந்து கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பெண்களும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய தலைவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த ரிஷி தபஸ் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு பாடி நடனம் ஆடி எப்படியாவது அவரை வந்து நம்ம கவர்ந்துடணும் அப்படின்னு அவங்க வந்து முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ரொம்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய தேக அங்கங்களெல்லாம் காமிச்சு அவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இதை அவர் அந்த ரிஷி வந்து கொஞ்சம் கூட அவர் கவனிக்கவும் இல்லை, அதில் அவருக்கு எந்த விதமான ஒரு ஆர்வமும் இல்லை. அவர் தன்னுடைய தபஸில் வந்து இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இந்த பெண்கள் அவருடைய அந்த தபத்தை கலைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோதாவரி நதிக்கரையில் அந்த கோதாவரியுடைய தண்ணியை எடுத்து என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து அவங்க மேலே தெளித்து சபிச்சிட்றாரு. இந்த மாதிரி வந்து ஒரு பெண் தன்னுடைய தேகத்தை வந்து இன்னொரு ஆணுக்கு காமிக்கிற மாதிரிலாம் வந்து இருந்தால், அதாவது சரியாக ஆடை அணியாமலாம் இருந்தால், இப்படி இருக்கிறவங்க மரமாக தான் போகணும். அதுக்கு தான் லாய்க்கு. ஏன்னா மரம் தான் என்ன பண்ணோம், தன்னுடைய தேகத்துக்கு மறைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மரப்பட்டை அதை என்ன பண்ணோம், அதை உதுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ட்ரெஸ் இருக்குன்ற அவசியமும் இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சதுக்கு நீங்கள் ஒரு மரமாகவே போயிருங்களேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அந்த ரிஷி அந்த பெண்களை வந்து மரமாக போகணும்னு சபிச்சிட்டார். ஸோ அந்த ரிஷியினுடைய சாபத்தை கேட்டு இந்த பெண்கள் இருவரும் வந்து பயந்து போனாங்க, ரொம்ப வந்து வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரி இது எங்களுடைய தவறு இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் இந்திரனுடைய ஒரு பணிப்பெண்கள், இந்திரன் எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வேலையை கொடுக்குறாரோ அந்த வேலையை செய்கிறது தானே எங்கள் வேலை, நாங்கள் என்ன பண்ண முடியும், எங்களை நீங்கள் தயவு செஞ்சு வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் அந்த ரிஷிக்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. சச்சத்தப்பா அப்படிங்கிற அந்த ரிஷிக்கிட்ட கெஞ்சுறாங்க. அப்போ அந்த ரிஷி வந்து சொன்னார், இந்த மாதிரி உங்களுடைய தலைவன் ஒருத்தன் இந்த மாதிரி வந்து சொன்னான் அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ண முடியுமா, பண்ணலாமா, எது வந்து சாஸ்திரத்திற்கு உகந்தது, சாஸ்திரமில் எது செய்ய சொல்லப்பட்டிருக்கோ அதுதானே வந்து செய்யணும், அதை செய்கிறது தானே புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு உங்களுடைய தலைவனை வந்து நீங்கள் திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா அப்போது அதோடைய விளைவை நீங்கள் தான் வந்து அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷி வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட கடுமையாக வந்து பேசுகிறார். இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நம்ம வந்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம எப்போவும் வந்து என்ன பண்ணுறோம், நமக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம எந்த மாதிரியான ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கிறோம். அது லௌகிகமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. லௌகிகமான வாழ்க்கை அப்படிங்கிறதே கண்டிப்பாக அது வந்து ஒரு பொறாமையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அங்கே இருக்கிறவங்க எப்போதும் அவங்க அடுத்தவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பொறாமையினால், அது மட்டும் இல்லாமல் ஒரு பயத்தினால என்ன பண்ணுவாங்க, தங்களை தற்காத்துக்கிறதுக்காக இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிறது இயல்பு. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த ஒரு பயத்திலேயே நாமளும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கும் லௌகிகவாதிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது.
பகவானுக்கு பக்தி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு, பகவானுக்கிட்ட சரணாகதி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு, நமக்கு பகவானுக்கு மேலே அந்த ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போது நமக்கும் அந்த லௌகிகவாதிகளுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வந்து கிடையாது. அதனால் நமக்கு என்ன கிடைக்கணுமோ, என்ன இருக்கணுமோ, அதை பகவான் தான் வந்து என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு, காப்பாற்றுறார். அதுதான் பகவத்கீதையிலே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், என்னுடைய பக்தர்களுக்கு தேவையானதை நான் கொடுக்குறேன், இருக்கிறத நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார். அந்த பகவத்கீதையை நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லியும் கொடுப்போம், அதை நம்ம வந்து பிரச்சாரமும் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு மேலே நமக்கே வந்து நம்பிக்கை இருக்காது. என்கிட்ட என்ன இருக்குதோ இருக்கிறத பகவான் காப்பாற்றுவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்ம ஏன் வந்து அடுத்தவங்களுக்கு மேலே வந்து ஒரு பயத்தினால, பொறாமையினால் அவங்கள வந்து நம்ம வீழ்த்தணும்னு நம்ம நினைக்க போகிறோம்? என்ன பண்ணுறது? ஸோ அந்த பெண்கள் திரும்ப திரும்ப ரிஷியோடைய காலில் விழுந்து கெஞ்சி கேட்டதுனால அந்த ரிஷி அவங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனத்துக்கான ஒரு வழி சொன்னார். எப்போ இந்த பரத ரிஷி அவர் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர்றாரோ, அவருடைய தொடர்பு உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் என்ன ஆவீங்க, இந்த மரத்தோடைய தேகத்திலிருந்து நீங்கள் வந்து விடுபடுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு விமோச்சன வழியை சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் மரமாக மாறிடுறாங்க. ஸோ அப்படி அவங்க மரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் பரதர் அங்கே வந்தார். இந்த பெண்கள் அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணீங்க, அதோடைய ஒரு பலனால் நாங்கள் இப்போ வந்து ஒரு பக்தருடைய ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்து நாங்கள் சிறு பிராயத்தில் இருந்தே பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்களும் என்ன பண்ணுறோம், தினமும் நாங்கள் வந்து பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை நாங்கள் வந்து இப்போ பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுடைய கருணையினால் தான் எங்களுக்கு இது வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி பரத ரிஷிக்கு வந்து அவங்க தங்களுடைய கிருதஜ்ஞத்தை தெரிவிக்கிறாங்க. பரத ரிஷியும் இந்த கதையை கேட்டு அவர் ரொம்ப வந்து சந்தோஷம் அடைந்து அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ பரத ரிஷியும் தொடர்ந்து தன்னுடைய சாதனால் அவர் இந்த பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணுறதா அவரும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அப்சரஸ் பெண்கள் இவங்களும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பிறப்பில் அவங்களும் பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி கடைசியில் அவங்க வந்து என்னன்னாங்க, பகவானுக்கு மேலே உண்மையான அந்த ஒரு பிரேமையை, அன்பை வந்து அடைஞ்சாங்க. திரும்ப அவங்க வந்து அப்சரஸாக மாறணும்னு அவங்க வந்து விரும்பலை. இந்த பௌதிக இன்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசையும் அவங்க வந்து துறந்து, இந்த லௌகிக வாழ்க்கை எங்களுக்கு இனிமே தேவையில்லை, நாங்கள் வந்து என்ன ஆகணும், பகவான் கிருஷ்ணருக்கு ஒரு தூய பக்தி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு உன்னத ஆசையோடு அவங்க அந்த 4வது அத்தியாயத்தை வந்து பாராயணம் பண்ணதுனால எல்லா விதமான லௌகிக ஆசைகள்லேருந்து விடுபட்டு அவங்க வந்து என்னன்னாங்க, பகவானுக்கு மேலே அந்த உண்மையான பிரேமையை வந்து அடைஞ்சாங்க, பக்தியை அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பகவானையே வந்து அடைஞ்சாங்க. ஸோ ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு அபராதத்தினால ஒரு கீழான நிலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த பக்தர்கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த அப்சரஸ்கள் வந்து ரிஷிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்தர் அந்த ஒரு சாபத்திலேருந்து எப்படி வெளியில் வருதுங்கிறத சொல்லி கொடுக்குறார். ஸோ அதனால் முதல்ல யாருக்காவது நம்ம வந்து அபராதம் பண்ணிட்டோம்னா அதில் நம்ம என்ன பண்ணணும், அந்த பக்தர்கிட்ட யாருக்கு அபராதம் பண்ணாமோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அவங்க ஒருவேளை அதில் வந்து சமாதானம் அடைந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு விமோச்சனம் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம செய்த அந்த அபராதத்துக்கு விமோச்சனங்கிறதே இருக்காது. அதனால் ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் ரொம்ப கவனமாக நம்ம வந்து கிருஷ்ணருக்கு மேலே அந்த உன்னத பிரேமையை அடைகிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி செய்யணுமே தவிர, லௌகிகமான நம்மளுடைய நிலைமையை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக, தற்காத்துக்கிறதுக்காக நம்ம வந்து முயற்சி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஒரு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக நாம் தவறான ஒரு வழியில் தான் போக வேண்டியிருக்கும். அதோடைய விளைவையும் நாம் வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களில் இருந்து நாம் வந்து விடுபடணும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நாம் பகவத்கீதை இந்த 4வது அத்தியாயத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணணும். பகவத்கீதை 4வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுறது மட்டும் இல்லை, நமக்கு பிரபுபாதர்
இந்த பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம எப்போதும் வந்து படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். பகவத்கீதை மட்டும் இல்லை, பாகவதமும் பிரபுபாதர் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த பாகவதத்தையும் நாம் தொடர்ச்சியாக நம்ம வந்து படிக்கிறதுக்கு, அதில் பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த பிறவிலேயே வந்து கிருஷ்ணருக்கு மேலே அந்த உண்மையான அந்த உன்னதமான பிரேமையை நம்மளால் வந்து அடைய முடியும். இந்த பிறவிலேயே நம்மளால் வெற்றி அடையவும் முடியும். ஹரே கிருஷ்ணா.